இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தரோட உண்மையான பெயர் கைலாசம் பாலச்சந்தர் தான். இவரு 1930 பிறந்தாரு. இவரும் நாடகத்துறையில இருந்து தான் திரைத்துறைக்கு வந்தாரு. திரைத்துறையில 1965 வெளியான நீர்க்குமிழி தான் இவரோட முதல் திரைப்படம். அந்த படத்தோட கதாநாயகன் நடிகர் நாகேஷ் தான். அபூர்வ ராகங்கள், புன்னகை மன்னன், எதிர்நீச்சல், வறுமையின் நிறம் சிவப்பு, உன்னால் முடியும் தம்பி, இந்த படம் எல்லாம் இவர் எடுத்த சிறந்த படங்கள்ல ஒன்னா இருக்கு. 1989 தமிழ் திரையுலகத்தை தீர்மானித்த முக்கிய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை அறிமுகம் செஞ்சதே இவர் தான். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முக்கிய வில்லன் நடிகர்களான நாசர், பிரகாஷ்ராஜ் இவங்களை அறிமுகப்படுத்தினதும் இவர் தான். அது மட்டும் இல்லாம சின்ன கலைவாணர் விவேக் அவரை அறிமுகம் செஞ்சதும் இவர் தான். 1990களுக்கு பிறகு கையளவு மனசு அப்படிங்கிற டிவி தொலைக்காட்சி தொடரையும் இயக்கியிருக்காரு. இவருக்கு கவிதாலயா அப்படிங்கிற சொந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் இருக்கு. இவரோட சொந்த தயாரிப்புல வெளிவந்த திரைப்படங்கள் தான் நெற்றிக்கண், ராகவேந்தர், சிவா இப்படிப்பட்ட ஒரு சில திரைப்படங்கள்.